தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. நீங்க பாஜகவுடைய எண்ணம் என்னன்னா, 2 திராவிட கட்சிகள்ல ஏதாவது ஒரு திராவிட கட்சியோ 2026க்குள்ள முற்றிலுமாக முடித்து விட வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய அதான் அவங்க நோக்கமே. ஆமா, ஓகே. அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதிமுக எஸ்கேப் ஆயிருக்கா? அப்ப கூட்டணிக்குள்ள இருந்தே அதிமுகவை அவங்க காலி பண்ண பார்த்தாங்க. ஏதோ ஒரு வகையில் அவர் பாஜகவில் போய் அவர் நல்லா இருக்காரு, 70 வயசுல 80 வயசுலயே அவர் நல்லா இருக்காரு அப்படின்னும் போது இன்னொருத்தருக்கும் வாயா நான் வாங்கி தரையா, வா ஒரு 50 வயசுல இருக்கிற ஒரு ஆசை வரும், 50 வயசுல இருக்கிறவருக்கு ஒரு ஆசை வரும், வாயா இங்க வந்தேன்னா உனக்கு ஒரு போர்டு சேர்மன் வாங்கி தரேன், இங்க வந்தேன்னா அடுத்த வாட்டி சீட்டுக்கு ட்ரை பண்ணலாம், இங்க வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு, அதிமுகவில் உனக்கு சீட்டு மறுபடியும் கிடைக்காது. பிரதமர் வருகை இதோட ஏதாவது ஒரு முக்கியமான நிச்சயமா பிரதமருடைய வருகைக்கு முன்பு இதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அதிமுகவுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதனால ஒரு 2 சிட்டிங் எம்எல்ஏவாச்சும் நம்ம பக்கம் இழுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் இறங்கி இருக்கிறது அப்படின்றது உண்மை. ஆனால் அது பாஜகவுக்கு ஆதரவாக மாறி இருக்கிறது, எல்லாமே பாஜக பக்கம் போயிருக்காங்க அப்படின்றது கட்டமைக்கப்படுகின்ற ஒரு பிம்பம். அது ப்ரூவ் ஆகல உங்களுக்கு. ஒரு பாஜக அவர் கேண்டிடேட்டா சவுத் சென்னைக்கு இன்னும் போடலாம்னு நினைக்கிறேன், அறிவிக்கலையே. ஆமா, அவர் போய் பிரச்சாரம் பண்றாரு டெய்லி. சவுத் சென்னையிலேருந்து ஒரு எம்பி அடுத்த வாட்டி மோடிஜி தான் ஆட்சிக்கு வர போறாரு, சவுத் சென்னையிலேருந்து ஒரு எம்பி போனால் இந்த தொகுதிக்கு நிறைய பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு டெய்லி அவர் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. டெய்லி வாக்கிங் போகும்போது பிரச்சாரம் பண்ணுறாரு, ஜாகிங் போகும்போது பிரச்சாரம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஸோ அதிமுகவை முற்றிலுமாக சைட்லைன் பண்ணிவிட்டு அவங்கள தனியாக கழட்டி விட்டுட்டு நாம் ஒரு 3வது அணியை அமைச்சு அவங்க அதிமுகவை விட 1% கூடுதலாக நம்ம ஓட் ஷேர் காமிச்சிட்டா கூட அது அதிமுகவுக்கு பெரிய தலைவலி, பெரிய தொந்தரவு. ஓகே. நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரசாந்த் கிஷோரை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் சொன்னார், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் சீமான். இன்னைக்கு அந்த கட்சி ஒரு யங் ஃபோர்ஸோட அந்த கட்சி இன்னைக்கு களத்தில் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒரு யங்ஸ்டர்ஸுடைய ரோலை ஒரு தேர்தல்லையோ ஒரு கட்சியிலையோ நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வேணால் அவங்க ஒரு ஸ்மால் நம்பர்ஸில் இருக்கலாம். அப்போ சீமான் போன்ற ஒரு நபரை இவங்க பிஜேபி அவ்வளோ எளிதாக 3வது இடத்துக்கு வருவதற்கு விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எனக்கு இருக்குது. பட் இதனால் சீமானுக்கு வாக்கு சதவீதத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது யாருக்கு லாபமாக அடையும், யாருக்கு அது ஆதாயமாக போகும்? அப்போ ஒரு நம்பர் முன்ன பின்ன இறங்குச்சுன்னா பாருங்கள், நாங்கள் சீமானையே பின்னாடி தள்ளிட்டு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் அப்படின்ற கிரெடிட்ஸை பிஜேபி எடுத்துக்க முடியும். அந்த இடத்துக்கு அதுதான் பிஜேபியோட கேம் பிளான். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்முடன் நடந்திருக்கிறார் தி நியூஸ் மினிட் தமிழ் செய்தி ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காரு. தமிழர்களோட சில கேள்விகளை மட்டும் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக, காங்கிரஸ் மற்றும் மற்ற கூட்டணிகளும் சேர்ந்து ரொம்ப ஒரு செட் அலையன்ஸாக இருக்கிறாங்க. பட் எதிர்கட்சி தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதிமுகவோட யாருமே இன்னும் போகலை, பாஜகவோட சில பேர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணியே அமையாமல் இருக்கக்கூடிய எதிர்கட்சி நிலையை நீங்கள் பார்த்து எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அப்படின்னா அது ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸ். ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அதிமுகவிலேயே ஒரு பிளவு அப்படின்றது இருக்குது. அதன் மூலமாக அது திமுகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. கூடுதலாக இந்த பாஜக கூட்டணி மற்ற கூட்டணிகள்லாம் பிரிந்து போனது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 தேர்தலுக்கு முன்னாடி. பட் என்ன பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் பாஜகவுடைய எண்ணம் என்னன்னா, 2 திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு திராவிட கட்சியோ 2026க்குள்ள முற்றிலுமாக முடித்து விட வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய அதான் அவங்க நோக்கமே. ஆமா, ஓகே. அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதிமுக எஸ்கேப் ஆயிருக்கா? அப்ப கூட்டணிக்குள்ள இருந்தே அதிமுகவை அவங்க காலி பண்ண பார்த்தாங்க. கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ அதிமுக எஸ்கேப்லாம் ஆகல.
திமுக வெளியே வந்திருக்காங்க. கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2026லயும் கூட்டணி இல்லை. அதான் சொல்றேன், கூட்டணி இல்லை அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 26ல கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அதிமுகவுக்கு அந்த ஆபத்து அப்படின்றது முடியல. ஓகே, நீங்க இப்போ இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை இவங்க முடிக்க போறாங்க. அதுக்குள்ள வந்து அவங்க வந்து நிறைய அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அல்ல முன்னாள் எம்எல்ஏஸ் முன்னாள் எம்பிஸ் இவங்களை எல்லாரையும் வந்து கட்சிக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும், பாஜகவில் கொண்டு போய் இணைக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமான வேலையில் ஈடுபட்டாங்க. பழைய எம்எல்ஏக்கள் இல்லை, யாரா இருக்கட்டும், இந்த பழைய எம்எல்ஏக்களை பிடிச்சி ஆள் பிடிக்கிறது தானே வேலை. நீங்க போய் இன்னொருத்தரை கூப்பிட்டு வாங்க அப்படின்றது தான் அசைன்மெண்ட். அப்போ இந்த எம்எல்எம் மார்க்கெட்டிங் மாதிரி நீங்க வந்துட்டீங்களா, நீங்க ஒரு 2 பேரை கூப்பிட்டு வாங்க, நீங்க ஒரு 2 பேரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆள் சேர்க்கக்கூடிய வேலையை தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம பழைய எம்எல்ஏக்கள் 90களில் இருந்த எம்எல்ஏக்கள் 70களில் இருந்த எம்எல்ஏக்கள் அப்படின்னு அதை ஒதுக்கிடுறோம். அதை நம்ம ரொம்ப நகைச்சுவாக பார்க்குறோம். பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவரே போயிட்டாரு நம்மளும் போகலாம். அவர் போகிறாரு, திடீர்னு அவர் வந்து 70களில் எம்எல்ஏவாக இருந்தார், அவருக்கு வந்து கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு திடீரென்று அவர் கையில் பணப்புழக்கம்லாம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவர் பாஜகவில் போய் அவர் நல்லா இருக்காரு, 70 வயசில் 80 வயசுலேயே அவர் நல்லா இருக்காரு அப்படின்னும் போது இன்னொருத்தருக்கும் வாயா நான் வாங்கி தரையா வா, ஒரு 50 வயசுல இருக்கிற ஒரு ஆசை வரும், 50 வயசுல இருக்கிறவருக்கு ஒரு ஆசை வரும், வாயா இங்கே வந்தேன்னா உனக்கு ஒரு போர்டு சேர்மன் வாங்கி தரேன், இங்கே வந்தேன்னா அடுத்த வாட்டி சீட்டுக்கு ட்ரை பண்ணலாம், இங்கே வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது, அதிமுகவில் உனக்கு சீட்டு மறுபடியும் கிடைக்காது, அதிமுகவில் இவங்கெல்லாம் தான் வந்து பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் போகும், உனக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு மூளை செலவு செய்து அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு போகக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வரும். கீழே எந்த அளவுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் இதற்கெல்லாம் வந்து ஒரு 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 மாற்றம் அப்படின்றது வரும் இல்லையா? ஸோ அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு திமுகவை ஐடியாலஜிக்கலாவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ அவங்கள மேட்ச் பண்ண முடியாது பாஜகவால். அப்போ ஐடியாலஜிக்கலாக வீக்காக இருக்கக்கூடிய பார்ட்டி என்ன? 2 திராவிட கட்சிகள் ஐடியாலஜிக்கலாகவும் அமைப்பு ரீதியாகவும் வீக்காக இருக்கிறது யாரு? அதிமுக தான். அப்போ அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேருந்து நம்ம காலி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்தோடனே அவங்க தான் கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டாங்களே, இப்போ நம்ம வந்து வெளிப்படையாகவே அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வருகின்ற நாட்களில் இந்த பழைய ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. இதை எப்படி இந்த ஆன்ஸ்லாட்டை வந்து இபிஎஸ் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். பிரதமர் வருகை இதனோட ஏதாவது ஒரு முக்கியமான நிச்சயமா பிரதமருடைய வருகைக்கு முன்பு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அதிமுகவுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால வந்து ஒரு 2 சிட்டிங் எம்எல்ஏவாச்சும் நம்ம பக்கம் இழுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. நீங்க அதிமுகவுக்கு திமுகவுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து இங்க வந்து கட்சி மாறணும் அப்படின்னு எண்ணம் இருக்கோ, இன்க்ளூடிங் திமுக எல்லாரும். ஆமாம்மா, திமுகலையும் வந்து கொஞ்சம் பேர் பிரச்சனைகள் தான் அங்கங்க இருக்காங்க, அதிருப்தியில இருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் அதிருப்தி இருக்கோ வாங்கயா, சரி ஓகே, இங்க ஆளுங்கட்சி இல்லைன்னா கூட என்ன மத்தியில் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், அப்படியே வந்து ஒரு பிஜேபி கொடியை போட்டு நம்ம வந்து அப்படியே செல்வாக்கா இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற அடிப்படையில் கூட அவங்க வரலாம். இப்போ என்ன ஒரு விஷயம் அவங்க இங்க பண்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுகவை விட பாஜக வளர்ந்துருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து 20% ஓட் ஷேர் இருக்கு, நாங்கள் வந்து பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவை வந்து இங்கே கிரியேட் பண்ணுறாங்க. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் இறங்கி இருக்கிறது அப்படின்றது உண்மை. ஆனால் அது பாஜகவுக்கு ஆதரவாக மாறி இருக்கிறது, எல்லாமே பாஜக பக்கம் போயிருக்காங்க அப்படின்றது வந்து கட்டமைக்கப்படுகின்ற ஒரு பிம்பம். அது ப்ரூவ் ஆகல உங்களுக்கு. ஒரு எலெக்ஷன் வந்தால் தெரியாது அது. அப்போ அது அதை நோக்கி தான் இவங்களுடைய வேலை அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, இந்த 2024 தேர்தலில், அதுவும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10 தொகுதியிலாச்சும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டாங்க, 2வது இடத்த பாஜக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும்ல. அவங்களுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும். பாருங்க, அதிமுகவை விட பாஜகவுக்கு அக்செப்டன்ஸ் வந்து இவ்வளவு பகுதிகள் அதிகமாகி இருக்கு அப்படின்ற போது, அப்போ இந்த இடங்கள்ல வந்து அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், எஸ்ஜி சூர்யா பாஜக அவர் கேண்டிடேட்டா சவுத் சென்னைக்கு? இன்னும் போடலாம்னு நினைக்கிறேன், அறிவிக்கலையே. ஆமா, அவர் போய் பிரச்சாரம் பண்றாரு டெய்லி. சவுத் சென்னையிலேருந்து ஒரு எம்பி வந்து அடுத்த வாட்டி மோடிஜி தான் ஆட்சிக்கு வர போறாரு, சவுத் சென்னையிலேருந்து ஒரு எம்பி போனால் இந்த தொகுதிக்கு நிறைய பண்ணலாம் அப்படின்ற
ஒரு எண்ணத்தில் நாங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு டெய்லி அவர் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. டெய்லி வாக்கிங் போகும்போது பிரச்சாரம் பண்ணுறாரு, ஜாகிங் போகும்போது பிரச்சாரம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ அந்த வேலையை அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்களே. ஏதோ ஒரு எலெக்ஷன் வருதோ இல்லையோ எலெக்ஷன் வருதோ இல்லையோ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ முருகன் வந்து நீல்கிரிஸில் வந்து போட்டியிடுவதாக இருந்துச்சு. அவர் போட்டியிட மாட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ தான் முடிவு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. பட் அங்கே வந்து அவர் எலெக்ஷன் கமிஷன் அங்கே வந்து அவர் என்ன பண்ணார், ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸை போட்டு வேலையை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார்ல. அந்த வேலையை வந்து கிரவுண்ட் லெவலில் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் பாஜக ஒரு 8 தொகுதிகளை வந்து அவங்க குறி வச்சு தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஃபுல் டைமரை போட்டிருக்காங்க. அவருக்கு 20,000 ரூபா சம்பளம். அசம்பிளி தொகுதிக்கு வந்து ஒரு ஃபுல் டைமர் போட்டிருக்காங்க. அவங்க ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்தள், விஹெச்பி எந்த துணை அமைப்பிலேருந்து கூட ஒரு யங்ஸ்டரை கூப்பிட்டுக்கலாம். அவருடைய வேலை என்னென்னா, இந்த மத்திய அரசுடைய திட்டங்கள் அங்கே போயிருக்கா, பூத் கமிட்டி சரியாக ஃபார்ம் பண்ணியிருக்கோமா, பூத் கமிட்டியில் நம்ம மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, அது சரியாக இருக்கா அப்படின்றது ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கக்கூடிய வேலை தான். காலையில் 9 மணிக்கு அவர் தொகுதிக்கு போய் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும், நைட் 6 மணி வரைக்கும் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும். இதுதான் அவருடைய வேலை. ஃபுல்லாக ரிப்போர்ட் டெய்லி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நுணுக்கமாக அவர்கள் வேலை செய்கிறார்கள். இதை எப்போதுலேருந்து பண்ணுறாங்க, தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடிலேருந்தே அவங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, நீங்கள் சத்தீஸ்கரில் பாஜக தான் வந்து ஜெயிக்கிறது அப்படின்றது, சத்தீஸ்கரில் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, பூபேஷ் பகேல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, அங்கே பாஜகவுக்கு ஆட்களே கிடையாது, கிரவுண்டே இல்லை அப்படின்னாங்க. பட் பாஜக அங்கே எப்படி வேலை பார்த்துச்சு, எந்தெந்த தொகுதிகளெலாம் வந்து ஒரு 3000 ஓட்டு, 5000 ஓட்டு, 10,000 ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மார்ஜின் டிஃப்ரென்ஸ் வின் பண்ணதுக்கு அதெல்லாம் அவங்க கணக்கு எடுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து, எப்பா நீ தான்ப்பா கேண்டிடேட், அருள் இங்கே வா, இந்த தொகுதிக்கு நீ தான் கேண்டிடேட்டு, நீ அங்கே போய் வேலை பாரு அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் அங்கே தொகுதியில் வேலை பார்க்குறீங்க, பரிச்சயம் ஆகுறீங்க, தொடர்ந்து வேலையை பார்த்துட்ருக்கீங்க. தேர்தல் வரும்போது உங்களை கேண்டிடேட்டாக அறிவிப்பாங்க. தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி உங்களை கேண்டிடேட்டாக அறிவிப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த தொகுதிக்கு பரிச்சயம் ஆகுறது எப்போ, ஏற்கனவே பரிச்சயம் ஆயிட்டேன் நான் ஒரு வருஷம் முன்னாடியே. நீங்கள் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் எனக்கே தெரியாது நான் கேண்டிடேட்டாக போவேன். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேண்டிடேட் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. அப்படி உங்களை கேண்டிடேட்டாக கூட போடல அப்படின்னா உங்கள் மூஞ்சிக்கு ஒருத்தன் ஓட்டு போடுவான்ல, யாராச்சும் ஓட்டு போடுவாங்கல்ல, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அங்கே ஓட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் தென்காசியில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தான் வந்து அந்த தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு. இப்போ அவருக்கு அந்த சீட்டை கொடுக்கக்கூடாது. அந்த சீட் வந்து இப்போ அவர் இருக்காரு, ஜோஹோவுடைய நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு ஒரு ஆளை வந்து அங்கே ப்ராப்பப் பண்ணுறாரு. ஸ்ரீதர் வேம்புவுடைய ஆளை வந்து அமெரிக்காலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து தெருவா சுத்த விட்டுருக்காங்க. அவர் போய் எல்லா வேலையும் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தென்காசியில் இப்படி திரும்பினாலும் அவர் போஸ்டர் இருக்கும், அப்படி திரும்பினாலும் அவருடைய கட் அவுட் இருக்கும். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு அப்படியே வந்து டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டியின் மூலமாக அவங்க வந்து அந்த தொகுதிக்கு அவர் பரிச்சயமாக இருக்கிறார் அப்படின்னும் போது, நீங்கள் ஒரு சர்வே எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் இந்த தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட் அடையாளம் தெரியுது அப்படின்னா, ரைட் இவருக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ அதனால தான் வந்து கிருஷ்ணசாமி வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கார் டாக்டர். பட் அவருக்கு அழுத்தம் என்பது இருக்கிறது. அவருக்கு வந்து டெய்லி அப்ரோச் பண்ணுறாங்க அவரை. இன்னும் முடிவு எடுப்பேன், எப்படி எடுப்பேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் எடுப்பேன் அப்படின்ட்டுருக்கு. அப்போது பாஜக வந்து தமிழ்நாட்டை ரொம்ப சீரியஸாக அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அதிமுக தனித்து தான் போட்டிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்டஸ். அதிமுகவை சைட்லைன் பண்ணிட்டு அதிமுகவை முற்றிலுமாக தனிமைப்படுத்திவிட்டு, ஸோ அதிமுகவை முற்றிலுமாக சைட்லைன் பண்ணிட்டு அவங்கள தனியாக கழட்டி விட்டுட்டு நாம் ஒரு 3வது அணியை அமைச்சு அவங்க அதிமுகவை விட 1% கூடுதலாக நம்ம ஓட் ஷேர் காமிச்சிட்டா கூட அது அதிமுகவுக்கு பெரிய தலைவலி, பெரிய தொந்தரவு. ஓகே, இந்த பாதிப்பு அப்படின்றது 2026 இருக்கும். அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம். அவங்களுடைய பிளான்லாம் வந்து அதாவது காலத்துக்கு ஏற்றது போல் அவங்க வந்து பிளானை மாற்றுவாங்க. தென்காசியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ராமநாதபுரத்தில் வேற ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, வெள்ளூரில் வேற ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, ஆம்பூரில் வேற ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. அதனால
இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி, தொகுதிக்கு ஏற்ற மாதிரி, அங்கே யாருக்கு என்ன பலம் இருக்கிறதோ அதை எல்லாம் ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணி அதற்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு போட்டியிடுறான்றது ரீதியில் தொடர்ந்து போட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை உங்களுக்கு சின்னமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விவசாயி சின்னமே கிடைக்காது, அது இன்னொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதில் சதி இருக்குது அப்படிங்கிறாங்க, இன்னொரு சிலர் இல்லைங்க இவங்க சரியா இல்லை அதனால தான் மிஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க. உங்களுடைய பார்வைன்னா அவங்களுடைய ஸ்கோப் எப்படி இருக்குது இதில் என்டிகேக்கு? என்டிகே தனிச்சு போட்டியிடுவது தான் வந்து இவ்வளவு ஆண்டு காலம் அவங்களுடைய தேர்தல் வியூகமாக இருக்கிறது. இப்போ என்டிகே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக அவங்க வந்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 2021 தேர்தலில் எவ்வளோ 6.9 அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த ஓட் ஷேரை வந்து இது ஏதோ ஒரு கட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பல பகுதிகளில் இது வந்து இந்த ஓட் ஷேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரசாந்த் கிஷோரை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் சொன்னார், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் சீமான். இன்றைக்கி அந்த கட்சி வந்து ஒரு யங் ஃபோர்ஸோட அந்த கட்சி வந்து இன்றைக்கி களத்தில் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒரு யங்ஸ்டர்ஸுடைய ரோலை வந்து ஒரு தேர்தல்லையோ ஒரு கட்சியிலையோ நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வேணால் அவங்க ஒரு ஸ்மால் நம்பர்ஸில் இருக்கலாம், பட் ஒரு 50 வயசு மாவட்ட செயலாளர் வேலை பார்க்குறதுக்கும் ஒரு 25 வயசு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வேலை பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவன் கிரவுண்டுக்கு போவான், ஃபீல்டுக்கு போவான், பார்ட்டி ஏதோ ஒரு வகையில் ஆக்டிவாக வச்சுட்டே இருப்பான். அப்போ அந்த வேலை அப்படின்றது அந்த யங் ஃபோர்ஸோட ஒரு கட்சி டெவலப் ஆகிட்டே இருக்கிறது வந்து கிராஸ் ரூட் லெவலில் அவங்க வந்து நிறைய வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு பெரிய சேலஞ்சராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. யங் பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன், யங் பீப்புளுடைய இதை வந்து எப்போவுமே எலெக்ஷனில் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. அந்த ஃபோர்ஸோட தான் சீமான் இருக்கிறார் அப்படின்ற 2021 தேர்தல் முடிவுகளும் அதை தான் சொல்லுது. நீங்கள் 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமான் எல்லாம் அவ்வளோ டிஎம்கே அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் தான் சீமான் வந்து வளர்ந்து வராரு. அப்பயும் திமுக எதிர்கட்சியாக தான் இருந்துச்சு. அப்போ ஆக்சுவலி எதிர்கட்சியாக இருந்துச்சு. இப்போ டிஎம்கே வந்து ரொம்ப பெருசாக அட்டாக்லாம் பண்ணுறதில்ல. திமுகவாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் சீமானை வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். பல இடங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய ஸ்பாயில் ஸ்போர்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நீங்கள் அந்த டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. திமுகவுடைய தோல்வியே வந்து பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சிதறலின் மூலமாக தான் நடந்திருக்கிறது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் தான் வந்து பல இடங்களில் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஸ்பாட் தான் இந்த ரெண்டாவது பெரிய கட்சி அல்லது மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்ற அந்த ஸ்பாட்டை தான் வந்து பிஜேபி டார்கெட் பண்ணுறாங்க. பிஜேபியுடைய ரோல் நான் ஏற்கனவே சொன்னது போல் பிஜேபியுடைய ஐடியா என்னன்னா 2 திராவிட கட்சிகளில் ஏதாவது ஒரு திராவிட கட்சியை முற்றிலுமாக ஒழிக்கிறது, காலி பண்ணிடணும். ஓகே, அந்த இடத்த நம்ம பிடிச்சிடணும். இப்போ இந்த தேர்தலில் நாம் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டோம் அப்படின்னா 2026 தேர்தலில் நாம தான் பெரிய கட்சி. அப்போது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற அந்த நிலை கொண்டு வந்துடலாம். இது வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் ஃபார்முலாவை தான் இங்கே வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. டிஎம்சி எப்படி லெஃப்ட்டை வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி டிஎம்சியில் வந்து ஏன் இன்னைக்கு டிஎம்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடி எல்லாத்தையும் வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களால வந்து உங்களுக்கு இந்த லோக்கல் பாடி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்களில் பல இடங்களில் வந்து சீட்ஸு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டதுக்கான காரணம் வந்து இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ரவுடிஸுடைய இன்ஃப்ளூயன்ஸு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்போ அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை தான் இவங்களும் கிரவுண்டில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ சீமான் போன்ற ஒரு நபரை இவங்க வந்து பிஜேபி அவ்வளோ எளிதாக 3வது இடத்துக்கு வருவதற்கு விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எனக்கு இருக்குது. ஏன்னா அவன் அந்த இடத்துக்கு நாம் வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படும் போது அந்த இடத்த ஏற்கனவே ஒரு ஆள் ஆக்கியபை பண்ணியிருக்கான். அந்த நபரை நோக்கி இளைஞர்களோட பட்டாளத்தோட அந்த ஆள் வந்து அந்த களத்தில் இருக்காரு அப்படின்னும் போது அவரை எப்படியாச்சும் வந்து நாம் வந்து அவரை பிளேஸ் தள்ளணும். இப்போ டைரெக்டாக இப்போ சீமான் மாதிரி ஒரு ஆள் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு. திராவிட அரசியலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாற்று அரசியலில் சொல்கிறாரு. அப்போ திராவிட அரசியலும்
அவருக்கு திராவிட அரசியலுக்கு எதிராக அவர் பேசுறாருன்றதால பாஜகவுக்கு அவர் தேவைப்படுகிறார். அதே நேரத்தில் அவருக்கான வாக்குகள் வந்து அவருக்கு போயிடக்கூடாது அப்படின்றதும் பாஜகவுடைய விருப்பம். டைரக்டா பாஜக வந்து அவரை சீன்றதுக்கோ அல்லது டைரக்டா அவரை வந்து நோக்கி எதுவும் பண்றதுக்கோ வந்து பாஜகவுக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன பண்றாங்க, உங்களுக்கு இந்த சின்னத்தை வந்து வேற யாரு அவருக்கு கொடுக்கல அப்படின்னா, அந்த சின்னம் வேற யாருக்காச்சும் போச்சுன்னா உங்களுக்கு மற்ற இடங்கள்ல இந்த ப்ராப்ளம் அப்படின்றது வரும்ல. அப்போ அதுதான் வந்து இதுல ஒரு கேமா இருக்குமா அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குன்றீங்க. ஏன்னா இந்த கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 செப்டம்பர் 2021 பாரதிய பிரஜா ஐக்கிய தளம். இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சி. இந்த வீர ரெட்டி தான் அந்த கட்சியுடைய நிறுவனர் தலைவர். அவர் ஒரு முன்னாள் நிருபர். சரியா? இந்த கட்சி 2021 அவங்க வந்து தேர்தல் கமிஷனுக்கு, கர்நாடகா எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய ஆடிட் அக்கௌண்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபண்டே பார்த்தீங்கன்னா 920 ரூபா தான் அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே இருக்கு. 1000 ரூபா கூட இல்லையா? 1000 ரூபா கூட இல்லை அந்த கட்சிக்கிட்ட. அதுதான் ஃபண்டு. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஏதோ காமிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளவுதான் இந்த கட்சியோட. இப்போ இந்த கட்சிக்கு இந்த விவசாய சின்னத்தை நீங்கள் கேட்டு வாங்குங்க, விவசாயிகளுக்காக இந்த சின்னத்தோட ஏன் வந்து இவங்க போட்டிடணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் நார்மலாக வருதா இல்லையா? உண்மை. உங்களுக்கு இருக்கா அந்த எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அப்போ எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, மற்றவங்க எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த நபரை பயன்படுத்தி இந்த சின்னத்தை, இப்போ இந்த சின்னத்தை முடக்குனீங்கன்னா அது பிஜேபிக்கு எதிராக இவங்க கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷன் கமிஷன் வச்சு இந்த சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க மாட்டோம், பிரச்சனை பண்ணீங்க, முடக்குனீங்கன்னா வந்து என்ன ஆகும்? என்ன பண்ணுவாரு? பிஜேபி தான் திட்டுவாரு. பிஜேபி நடுவரசருடைய தலையீடு இருக்குது அப்படின்னு திட்டுவாரு. அப்போ பிஜேபியும் திட்டாம பாருங்க, இது எலெக்ஷன் கமிஷன் இப்படி பண்ணிருச்சு, வேற ஏதோ கட்சி வாங்கிருச்சு, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் வந்துடலாம். இப்போ யாரையும் திட்ட முடியாத ஒரு சூழல்ல, தன்னைத்தானே உறுதிப்படுத்திக்கவே முடியாது, உறுதிப்படுத்த முடியலல்ல, தன்னைத்தானே திட்டிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்ல எதுவுமே சாதாரணமா நடக்காது. ஓகே, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒருத்தரை பார்க்குறாரு அப்படின்னா திடீரென்னுலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. போயிட்டே இருக்கோம், திடீரென்று ஏர்போர்ட்டில் நாங்கள் அவங்கள சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்றதுலாம் நடக்காது. நானும் ஏர்போர்ட்டுக்கு வரேன், நீங்களும் ஏர்போர்ட் பாங்க, லவுஞ்சில் உட்காந்து நம்ம பேசுவோம். லவுஞ்சில் பேசின விஷயங்கள் எங்கே யாருக்கும் வெளில தெரியாது. அதனால் இதெல்லாம் அரசியலில் பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து அப்படி தானாக நடக்கிற மாதிரி இருக்கும், அது தானாக நடக்காது. யாரோ ஒருத்தர் சொல்லி யாரோ ஒருத்தர் நடத்தப்படுவது தான் வந்து அரசியலில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ சீமான் கட்சி அந்த சிம்பிளை லூஸ் பண்ணது அப்படின்றது அவங்களுடைய ஒரு இது இருக்கு. வாக்கு வங்கி அதனால பாதிக்கப்படுமான்னு கேட்குறேன். சரி, அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு, என்ன சின்னம் ஒதுக்கப்படுது அப்படின்றது தெரியல. அப்போது சின்னத்தை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு இவங்க கிரவுண்ட் லெவலில் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படுகிறது. இப்போ நார்மலாக உங்களுக்கு விவசாய சிம்பிள்னா சீமானுடைய சிம்பிள்யா போடையா உள்ளே போய் ஓட்ட போட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு இப்போ போய் தேடுவாங்க. இப்போ அந்த சிம்பிள் வந்து முன்னாடி வருமா பின்னாடி வருமானு கூட தெரியாது நமக்கு. இதெல்லாம் பல்வேறு குழப்பங்கள் இருக்கும் இல்லை. மக்கள் ஓட்டு போட போகும்போது இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த முடிவோடு போனாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அங்கே போய் தேடி பிடிச்சி ஓட்டு போடல, இதே மாதிரி பரபரப்புக்குள்ள என்ன நடக்கும் அங்கே உள்ள ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் போய் தேடி பிடிச்சி போடுறதுக்குள்ள 10 பேர் உங்களை வந்து இப்படி பார்த்துட்டு இருப்பான், 2 பேர் பார்க்குற மாதிரி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். யார் எப்படி போடுவாங்கன்னு தெரியாது. பட் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஆர்கே நகர் தேர்தலில் ஒரு டிடிவி தினகரன் முதல்ல குக்கர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குக்கர் கொடுக்க முடியாது அப்படின்னோடனே வேற ஒரு சிம்பிளில் வந்து அவங்க குக்கர் சிம்பிள் கொண்டு போய் பாப்புலரைஸ் பண்ணாங்க, குக்கர் சிம்பிளை. அப்போ குக்கர் சிம்பிளை வந்து அவங்களால கொண்டு போய் ஒரு தொகுதி முழுக்க அவங்களால பரவலாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி அதை வந்து இது பண்ண முடியுது அப்படின்னா அப்போ இந்த கூடுதல் வேலையையும் வந்து சீமான் செய்ய வேண்டியது இருக்கும். பட் இதனால் சீமானுக்கு வாக்கு சதவீதத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது யாருக்கு லாபமாக அடையும், யாருக்கு அது ஆதாயமாக போகும்? அப்போ ஒரு நம்பர் முன்ன பின்ன இறங்குச்சுன்னா பாருங்கள், நாங்கள் சீமானையே வந்து பின்னாடி தள்ளிட்டு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் அப்படின்ற கிரெடிட்ஸை பிஜேபி எடுத்துக்க முடியும். அந்த இடத்துக்கு அதுதான் பிஜேபியோட கேம் பிளான். பிஜேபியோடைய கேம் பிளான் வந்து பல தொகுதிகளில் ஒரு 10 தொகுதியிலாச்சும் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அவங்க 2வது பொசிஷனுக்கு வந்துடணும். அதே போல் முக்கியமான தொகுதிகளில் அல்லது பரவலான தொகுதிகளில்
நாம் தமிழரை பின்னாடி தள்ளிட்டு 3வது இடத்துக்காச்சும் வந்துடணும் அப்படின்றத பார்க்குறாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக அவங்க எமர்ஜ் ஆகணும் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கு எல்லாமே பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த தேர்தல் வந்து ஒரு சாதாரண தேர்தல்லாம் கிடையாது. பல வினோதங்கள், பல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் தேர்தல் கமிஷன் வந்து ஒரு உத்தரவு போட்டு நாளைக்கே அந்த தேர்தல் கமிஷன் வேறு உத்தரவு போடலாம், வேறு மாதிரி அப்படிலாம் நடக்குமா? என்ன வேணால் நடக்கலாம். கேண்டிடேட்டுக்கு வந்து கேண்டிடேட்டுடைய நாமினேஷனை வாங்கலாம், நாமினேஷனை வாங்கிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணலாம், காரணமே சொல்லாமல் ரிஜெக்ட் பண்ணலாம், கேண்டிடேட் காணாமல் போகலாம், இல்லை வராமலே போயிடலாம், இல்லை சொல்கிறீங்க, இல்லை பூத் கமிட்டியில் அவர் உட்காராமே போயிடலாம். எது வேணால் நடக்குமே. இது இங்கே மட்டும் இல்லை, நான் சொன்னேன் இந்தியா அளவில் சொல்கிறீங்க. இப்போது காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான தலைவர்கள் இருந்தால்தான் அந்த தலைவர்கள் தானே அந்த மாநிலத்துக்கு அந்த கட்சிக்கு அடையாளம். ராகுல் காந்தியே போய் எல்லா இடத்துலையும் போய் பண்ண முடியாதுல்ல. அப்போ லோக்கல் லீடர்ஸ் தானே வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவோம். இப்போ அந்த லோக்கல் லீடர்ஸ் ஒவ்வொருத்தராக பிஜேபி பக்கமோ அல்லது வேற கட்சிகளுக்கோ போய் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? புது லீடர்ஸை போய் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதெல்லாம் அப்போ அந்த இடத்துல பாஜகவுடைய ஆள் ஏற்கனவே 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்துருப்பான். ஒரு ஓட்டர்னால அவனை ஐடென்டிஃபை பண்ண முடியும், காங்கிரஸ் புது லீடரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எல்லாம் வந்து பல்வேறு விஷயங்கள் அவங்க கிரவுண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சாதாரண இதெல்லாம் கிடையாது. ஏதோ 3 மாதம் முன்னாடி போய் டக்குன்னு நம்ம வந்து கிரவுண்டை போய் பிடிச்சி அப்படியே வேலை பார்த்து எலெக்ஷனை ஜெயிச்சிருவோம் அப்படின்ற காலமெல்லாம் வந்து இன்னைக்கு மாறி இருக்கிறது. நீங்கள் வந்து 5 வருஷமும் வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இன்னைக்கு கிரவுண்டில் ஏற்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக இந்தியா மற்றும் தமிழக அளவில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கள நிலவரங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சிங்க. எங்களுக்காக ஒரு வருகையும் கருத்துக்களும் எடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.